எங்க அப்பா ஊர்லேருந்து வந்ததுலேருந்து சும்மாவே இல்ல. எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் எங்க போனாலும். அத மாரி தான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருந்த கர்டைன்ஸ் எல்லாமே விண்டோ ஃபுல்லா போட்டுட்டு, பாத்ரூம்ல சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சா, அது எல்லாம் சரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் எங்க அம்மாவும் சமைக்கிறதுக்கு போயிட்டோம். "அம்மா நான் குழம்பு வைக்கிறேன். நீங்க ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க" அப்படின்னு சொன்னேன். "இல்ல, இல்ல கொடுவா மீன் தானே நான் சமைச்சு தரேன்" அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவே சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சமா குழம்பு வச்சுட்டு, கொஞ்சமா பொரிச்சுக்கலாம். இறால் வந்து கொஞ்சமா கிரேவி மாரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த பொரிக்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல எங்க அப்பா நண்டு எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஊர்ல இருந்து உயிரோட. அத வந்து நம்ம கொன்னு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் அத கால்லாம் உடைச்சு சமைச்சேன். அதுக்கு வந்து அவ்ளோ பேர் பேட் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி அந்த நண்டு கால உடைக்கிற மாரி உன் கை உடைஞ்சு போயிரும். அத நீ கொடூரமா கொல்ற. அந்த ஆவி உங்க வீட்லயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும் நண்டோட ஆவி. இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. சிக்கனோ, மட்டனோ வாங்கி சாப்பிடுறப்பலாம் அதோட வலி நமக்கு தெரியாதா? ஒரு உயிர இப்படி கொல்றியே உனக்கு நல்ல சாவே வராதுன்னுலாம் சொல்லி நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா நண்ட இப்படி கால் உடைச்சு தாங்க சாப்பிட முடியும். நான் இன்னொரு வீடியோலயும் நண்டு கிடைச்சா அந்த மாரி கால்லாம் நான் உடைச்சு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இத நான் கிண்டல் பண்ணல. யார் நண்டு வாங்குனாலுமே அப்படிதான் உடைச்சு தான் சாப்பிட முடியும். நான் பண்ணது தப்பா, கரெக்ட்டான்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.